தாரகை. கவினின் நினைவுகளை கலைத்தது அந்த பெண்ணின் அலறல் குரல். அந்த பெண் மருத்துவரை அழைத்துக் கொண்டே வெளியே பதைப்புடன் வந்தார். டாக்டர், டாக்டர், பேஷண்டோட நிலைமை மோசமா இருக்கு, சீக்கிரம் வாங்க என்று மொத்த மருத்துவ குழுவையும் அழைத்து வந்த அந்த பெண்ணின் குரல் கவினின் காதுகளில் கேட்ட பின்பு அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தான் அவன். மொத்த மருத்துவமனையும் மிகவும் பரபரப்பாக இருப்பதை பார்த்தவனின் நினைவுகள் கட்டுக்குள் வர மறுத்தது. ஆம், அவன் என்ன அலைகள் ஏதேதோ நினைத்து கொண்டிருந்தது. ஏதாவது தவறாகிவிட்டால் அவன் என்ன செய்வது? மாயா மீது அவன் அளவுக்கு அதிகமான காதல் வைத்திருப்பது நிதர்சனமான உண்மை. அவன் எந்த விஷயத்தையும் தெளிவாக யோசித்து செயல்படும் ஒரு நபர். ஆனால் மாயா என்று வரும்பொழுது அவனுடைய அனைத்து கொள்கையும் ஏன் தவிடுபொடியாகி விடுகிறது? அங்கு அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். மருத்துவ குழு இங்கும் அங்குமாக பதைப்பதற்காக நடந்து கொண்டிருப்பதை பார்த்து அங்கே அமர்ந்து கொண்டிருந்தான் கவின். மருத்துவர் சில மணி நேரம் கழித்து மிகவுமே கவலையான ஒரு முகத்துடன் வெளியே வந்தார். உடனே எழுந்து அவரிடம் சென்றவன், எப்படி இருக்கு என்று கேட்டான். அவரது முக வெளிப்பாட்டை பார்த்தவன் மிகவுமே கடுமையான குரலில், என்ன ஆச்சு என்றான். அந்த குரலில் சற்றும் ஈரமில்லை. மருத்துவர் மிகவும் பயந்து கொண்டே, சார், நாங்க எங்களால முடிஞ்ச முயற்சியை செஞ்சுட்டோம். ஆனா எனக்கு என்னமோ அவங்க பொழைப்பாங்கன்ற நம்பிக்கை இல்லை. இதை கேட்ட மறுக்கணம் மருத்துவரின் சட்டை காலரை இறுக்கியவன், என்ன சொல்ற என்றான். ஆமா சார், அவங்க ரொம்ப நாளைக்கு இப்படியே இருக்க முடியாது. அதற்கு மேல் அவருக்கு எதுவும் பேச தைரியம் வரவில்லை. அவன் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழப்பதை பார்த்த ரகுநந்தன் அவனை மருத்துவரிடமிருந்து பிரித்து எடுத்தான். தம்பி, அவங்கள நம்மளால எந்த விதத்திலையும் குத்தம் சொல்ல முடியாதுப்பா. என்ன நடக்கணும்னு எழுதி வச்சிருப்போம், அதுதான் நடக்கும். ஏற்கனவே சினத்தின் உச்சியில் இருந்தவன் இதை கேட்ட பின்பு ருத்திர மூர்த்தியாக மாறி நின்றான். தன்னுடைய கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாததால் அங்கு இருந்த கண்ணாடியில் ஓங்கி குத்தினான். ஏற்கனவே காயமாகி இருந்த அவன் கைகளில் இருந்து ரத்தம் கசிந்தது. மருத்துவருக்கு இதை பார்த்து அப்படியே மயக்கம் வருவது போல் இருந்தது. ஆம், அவர் மருத்துவர் தானே, கடவுள் இல்லையே. அவர் ஒன்றும் இந்த பெண்ணின் ஆயுளை தீர்மானிக்க முடியாதே. மாயாவின் நிலை மோசமாக இருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மருத்துவரை இழுத்து கீழே தள்ளிவிட்டவன் மறுபடியும் அவன் இருந்த அறைக்கு சென்று விட்டான். மருத்துவர் அங்கிருந்து விட்டால் போதுமென்று ஓடினார். அவனது நிலை மிகவும் மோசமாக இருப்பதை ரகுநந்தனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அவருக்கும் கஷ்டமாகத்தானே இருக்கும். அவர் பெற்ற பெண்ணில்லை என்றாலும் இத்தனை ஆண்டு உயிருக்கு உயிராக வளர்த்த பெண் அல்லவா அவள். அவளை இந்த நிலையில் அவரால் மட்டும் பார்க்க முடிகிறதா என்ன? அப்பொழுதுதான் மருத்துவமனைக்குள் வந்த தேவ் தன் தந்தை மிகவும் கவலையாக இருப்பதை பார்த்து அவரிடம் சென்றான். என்ன ஆச்சுப்பா என்று அவன் கேட்ட பின்பு அங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் அவர் கூறினார். என்னதான் தேவிற்கு கவினை பிடிக்காவிட்டாலும் அவனால் இப்பொழுது அவனுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் இப்போது எவ்வளவு கஷ்டமாக உணர்வான் என்றது அவனுக்கு புரிந்ததால், நான் பேசுறப்பா என்று கூறிவிட்டு அங்கிருந்து கவின் இருந்த அறைக்குள் சென்றான். கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்ற தேவ் அங்கு அமைதியாக சிவற்றை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவனின் தோள்களில் கை வைத்து, எனக்கு புரியுதுடா, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது என்று ஒரு வெறுமையான குரலில் கூறினான் கவின். ஏண்டா, நான் ஆசைப்பட்டவங்க மட்டும் என் கூட இல்லாம பாதியிலேயே போயிடுறாங்க. முதல்ல எங்க அம்மா, அப்புறம் என் அக்கா, இப்போ மாயா. என்ன வாழ்க்கை என்னோடது.
ஏன் நான் காதலிக்கிறவங்க மட்டும் என் கூட இருக்கவே மாட்டேங்கிறாங்க? கவினின் வாழ்க்கை ஏன் எப்பொழுதுமே தனிமையில் கழிந்து கொண்டிருக்கின்றது என்ற கேள்விக்கு அவனிடமும் நிச்சயமாக பதில் இல்லை. அவன் பக்கத்தில் சென்று அமர்ந்தவன், ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, என் அக்கா உன்கிட்ட அப்படி என்னத்தான் பார்த்தா என்று அவனை பரிகாசித்தான். அவனது மோசமான மனநிலையை சற்று மாற்ற முடிந்தால் அவன் இப்படி என்ன வேண்டுமானாலும் பேசுவான். அவன் அர்த்தமில்லாமல் பேசுவதை உணர்ந்தும் கவின் அதற்கு பதில் அளித்தான். ஏன், நான் இவ்வளோ அழகா இருக்க பாக்குறதுக்கு, அது மட்டும் இல்லாம பெரிய பணக்காரன். உனக்கு தெரியுமா என் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்தி இருக்கணும்? ஆமா ஆமா, உன் பின்னாடி சுத்தின பொண்ணுங்களுக்கு நிச்சயமா மூளை இருக்காது. ஆனா என் அக்கா உன்கிட்ட என்ன பார்த்திருப்பான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? உண்மைதான். அவனுக்கும் இந்த கேள்வி பலமுறை எழுந்திருக்கின்றது. ஆனால் எந்த விதமான பதிலும் தான் அந்த கேள்விக்கு கிடைத்ததில்லை. மாயாவின் மனநிலை அன்று மிகவும் மோசமாகத்தான் இருந்தது. அந்த சண்டைக்கு பின் அவள் தன் அறையை விட்டு வெளியே வரவில்லை. அப்பொழுதுதான் அந்த போனின் ரிங் சத்தம் அவளது நினைவுகளை அன்று கலைத்தது. தேடி பிடித்து கைபேசியை எடுத்தவள் அழைப்பை ஏற்றாள். ஹலோ. மறுமுனையில் இருந்த குரல், என்ன மேடம், என் போனை உங்ககிட்டயே வச்சுக்கலான்ற ஐடியால இருக்கீங்களா என்ன? இரண்டாம் சந்திப்புக்கான முதல் படி. என்ன சொல்றீங்க? யார் நீங்க? யாரா? யாரோட போனை புடிங்கிட்டு வந்தீங்களோ அந்த போனோட சொந்தக்காரன். அப்பொழுதுதான் ரெஸ்டாரண்டில் நடந்தது அவளுக்கு நினைவே வந்தது. சாரி, நான் வேற டென்ஷன்ல இருந்ததுனால மறந்துட்டேன். டென்ஷனா? மிகவுமே பொறுமையாக ஒலித்தது அவனுடைய குரல். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன். நீங்க அங்க வந்து உங்களோட போனை வாங்கிட்டு என் போனை கொடுத்துட்டு போங்க. சரி, ஆனா போனோட பாஸ்வேர்ட்? அதை கேட்ட பின்பு அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். எனக்கு புரியுதுங்க, யாருன்னே தெரியாதவங்கள நம்பி பாஸ்வேர்ட் கொடுக்க மாட்டோம் தான். ஆனா இப்போ உங்க போனை நான் தானே யூஸ் பண்றேன், அதான். சரி, நான் மெசேஜ் பண்றேன். என்ன? அவள் விளையாட்டிற்குத்தான் கேட்டாள். இவன் நிஜமாகவே பாஸ்வேர்ட் கொடுத்து விட்டானே. என்னங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டா நீங்க நிஜமாவே பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க? ஆமா, அந்த போன்ல என்னோட முக்கியமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம என்னை பத்தி ஏதாவது விஷயம் வெளியே போச்சுன்னா நான் உங்க மேல கேஸ் போட்டு உங்களுக்கு கோர்ட்டுக்கு இழுப்பேன். என்ன என்ன? சரி சரி. அவள் பேச்சில் தெரிந்த தடுமாற்றத்தில் சிரித்தவன், என்னங்க பயந்துட்டீங்களா? உங்க மேல கேஸ் போட்டுருவேன்னு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க திடீர்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது என்னோட பர்சனல் யூஸ் மொபைல் தான். அதனாலதான் தைரியமா உங்ககிட்ட கொடுத்தேன். ஒருவேளை என்னோட பிசினஸ் விஷயமான ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் இருந்தா நிச்சயமா நான் கொடுத்துருக்க மாட்டேன். சரி, ஓகே, நீங்க அட்ரஸ் அனுப்புங்க, நான் வந்து மொபைலை கலெக்ட் பண்ணிக்கிறேன் என்றாள். மாயாவிற்கு அவன் குரலில் என்ன ஒரு மந்திரம் இருக்கின்றது என்றே தெரியவில்லை. இவ்வளவு நேரம் மோசமான மனநிலையில் இருந்தவள் சிறிது நேரம் அவனிடம் பேசியதற்கே அந்த மனநிலை சந்தோஷமாக எப்படி மாறியது என்று தெரியவில்லை. அமைதியாக தன் கட்டிலில் சென்று படுத்துக் கொண்டாள். என்னப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். யாருன்னு மறக்கல இல்லையா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி. எனக்கே கொஞ்சம் புதுசாக இருக்குது, அதாவது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. இவ்வளோ தான் இன்றைக்கி கதை. இதுக்கப்புறம் நான் பேச போகிறத விருப்பம் இருந்தால் கேட்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். மறக்காமல் கதையை கேட்டுட்டு கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. சரி, நிறைய பேசணும், ஒன்றா பேசலாம். முதல் விஷயம், இப்போது நீங்கள் என் தாரகை கேட்டதுக்கும் இப்போ கேட்டுட்ருக்க இந்த ஆடியோவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இல்லை, நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
ஏன் அப்படின்ற காரணத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா என் தாரகை அந்த ஆடியோ வந்து ரொம்பவே பழைய ஆடியோ. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு யூடியூப் பற்றியோ இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் பற்றியோ எந்த ஒரு நாலேஜும் இல்லாத டைமில் நான் பேசிக்காக ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ண ஒரு ஆடியோ. அதோட கிளாரிட்டி அவ்வளோதான். இருந்தாலும் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும், ஓரளவுக்காச்சும் தெளிவாக கொடுக்கணும்னு நான் அதில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு சில சமயம் கமெண்ட்டில் என்ன வருதுன்னா, வாய்ஸ் கிளாரிட்டி சரியாக இல்லை, அது ரொம்ப பழைய ஆடியோ, இப்போதைக்கு அதில் அவ்வளோதான் கிளாரிட்டி வரும். சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் கதை ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே எங்கேஜிங்காக இருக்கும். நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். 2வது விஷயம், கல்கி ரொம்ப ஜவ்வாக இழுத்துட்டேன் இல்லையா? ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்குது. என்னப்பா இந்த பொண்ணு ஒரு கண்டினியூஸாக ஒரு கதை போட மாட்டேங்குது, அப்பப்போ காணாமல் போயிடுது அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கே புரியுது. ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக போட்டதுலேயே சொல்லியிருப்பேன், என்னோடய ஒர்க் நான் எப்படி பண்ணுறேன், எதனால் டிலே ஆகுது அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து சரியாக ரெஸ்பான்ஸ் வராத போது எனக்குள்ளேயே ஒரு சலிப்பு தட்டுறது. அது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், நிறைய எஃபோர்ட் போடுறோம், நிறைய ஒர்க் பண்ணுறோம், நம்ம தி பெஸ்ட்டு கொடுக்குறோம், அதுக்கு கொஞ்சம் கூட அப்ரிசியேஷன் வரலன்னா அதுக்கு நீ அப்படி கதையை கொடுக்கணுமேம்மா அப்படின்னா அது ஓகே, ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் நான் ஒரேடியாக ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் என்னை பற்றி தெரியும் இல்லையா? வாட் இஸ் மை ப்ளஸ், வாட் இஸ் மை மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் போதே அது எனக்கே திருப்தியாக இல்லைன்னா அந்த கதையை நான் அப்லோட் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்க கல்கியோட ஜானரில் எங்கேயுமே நான் குறை வச்ச மாதிரி எனக்கு தெரியலை. சரிங்களா? அதனால் அது வந்து அந்தளவுக்கு போர் அடிக்கிற மாதிரியோ சலிக்கிற மாதிரியோ இல்லை, கமெண்ட்ஸ் கொடுக்க கூட அந்த கதை இல்லாத மாதிரி இல்லை. ஆனால் உங்களை நான் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா எனக்கு அதாச்சும் தெரியணும்ல. உங்களுக்கு என்ன வேணும், என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன வேண்டாம், ஏதாச்சும் ஒன்று எனக்கு தெரியணும்ல. அதனால் எனக்கு கமெண்ட்ஸ் அப்படின்றது வராத போது ஏன் வரலை அப்படின்ற ஒரு யோசனையை விட அது போக போக எப்படின்னா அது எனக்குள்ளே ஒரு அழுத்தத்தை க்ரியேட் பண்ணுது. இப்போ நாம் ஒரு வேலை செய்கிறோன்னா ஈடுபாடோடு செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. இது என் கேரக்டர். ஸோ நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு நமக்கு ஒரு கமெண்ட் வரலை, ஒரு லைக் வரலை, எதுக்கு இவ்வளோ மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஒரு ஃபேன் இல்லாமல் ஒரு வென்டிலேஷன் இல்லாமல் நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னும் போது அந்த ஈடுபாடு குறைய 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 அந்த வேலையை நமக்கு பார்க்க தோன்றதில்லை. இதுவும் ஒரு காரணம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஹானஸ்ட்டாக உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போது சொல்கிறதும் அதுதான், ஹானஸ்ட்டாக உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அதில் என் தவறு இருக்கும் பட்சத்தில் நான் நிச்சயமாக மாற்றிப்பேன். அப்புறம் நான் வந்து ஒரு ஓட் போல் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். அதாவது கல்கி வேணுமா வேண்டாமா அப்படின்னப்போ எனக்கு வந்த பதில் கம்மி, ஆனால் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. அந்த டைம் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம என்னமோ பண்ணுறோன்னு நினச்சிட்ருந்தோம், இல்லை நம்ம சரியாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது கொஞ்சம் திருப்தியாக இருந்தது. அப்புறம் வேறு என்ன, நான் ஏன் இதை தனி வீடியோவாக போடலைன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அதாச்சும் நான் மணிக்கணக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுத்து திருப்பி அதை எடிட் பண்ணி
போட்ட ஒரு வீடியோ அவ்வளோ வியூ போச்சான்னு எனக்கு தெரில. ஆனால் நான் எந்த ஒரு ஸ்கிரிப்ட்டுமே இல்லாமல் என் மைண்டில் என்ன இருந்துச்சோ அதை பேசி போட்ட ஒரு வீடியோ இப்போ வரைக்கும் வியூஸ் போகுது போகுது போகுது. அது எனக்கே ரெக்கமெண்டேஷன்லலாம் வருது. அது பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக சிரிக்கிறதா அலறதான்னு ஒன்றுமே புரியலைங்க. நிஜமா அதில் என்ன சொல்லியிருப்பேன்? அது பெருசாக ஒன்றுமே சொல்லியிருக்க கூட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அதெல்லாம் வியூஸ் போகுது அப்படின்றப்போ ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு சே. அப்புறம் பேட் கமெண்ட்ஸ் அது ஒரு தனி கேட்டகரி. அது கமெண்ட் பண்ணுறவங்கள பொறுத்து நம்ம ரிப்ளை பண்ணுறது. ஆனால் எனக்கு சத்தியமாக சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் வருதுங்க. எனக்கு அது புரியலை. அது ஒரு வீடியோவுக்கு தான் வந்ததுனாலும் எதனால் அவங்க அப்படி கேட்டாங்க? அதில் ஒரு வேளை அவங்கள அப்படி கேட்க தூண்டுற அளவுக்கு நம்ம ஏதாவது பேசிட்டோமா? இல்லை ஏதாவது இருக்கா அப்படின்னு எனக்கு யோசிக்க தெரில. அதாவது என்னப்பா காரணம் சொல்ல நான் ரெடின்னு 2 பார்ட் போட்டேன் இல்லையா? மொதல் விஷயம் அதில் யூஸ் பண்ண இமேஜ் நான் கிடையாது. அது கூகுள்லேருந்து சும்மா டவுன்லோட் பண்ண ஒரு இமேஜில் இன்ஷாட்டில் இருந்த ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணேன். ஒரு வேளை அது அவங்கள அந்த மாதிரி கமெண்ட் பண்ண வச்சுதா என்னென்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான் அவங்களுக்கே ரிப்ளை பண்ணிட்டேன். 2 பேர் ஒரே கேள்வி கேட்டாங்க. நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ஒருத்தர் என்ன நினச்சாருன்னு தெரில. அவரே கமெண்ட்டை டிலீட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் எழுதினப்பவும் சரி, இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணப்பவும் சரி, மனுஷன் புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு அது ஒரு மாதிரி. அதையும் கஷ்டப்பட்டு தெரிஞ்சு புரிஞ்சு நான் ரிப்ளை பண்ணேன். அது கதை இல்லை. அவர் கேட்டது அதுக்கு நான் சொல்ல வர விஷயம். நான் பர்சனலாகவே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் என் முகம் தேவைப்படாத ஒரு விஷயம். சரிங்களா? இப்போன்னு இல்லை, எப்போவுமே இந்த சேனல் எவ்வளோ பெரிய லெவலுக்கு போனாலும் நான் என்னை எக்ஸ்போஸ் பண்ண போகிறது கிடையாது. இங்கே எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், வெளியே தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறது ஒன்று என்னோட கதைகள். அது ஜெயாராஜின்ற பேரில் நான் எழுதுகிற கதையும் அந்த கதைக்கு கிடைக்கிற க்ரெடிட் அது முக்கியம். ஒன்று ஒருத்தர் என் கதையை படித்து முடிச்சுட்டு ஆக அன்றைக்கி நம்ம ஒரு கதை படித்தோமே, அந்த ரைட்டர் எழுதுனது சூப்பராக இருந்துச்சு, அந்த ரைட்டர் அப்படின்னு வர இடத்துல என்னோடய பேருக்கும் என்னோடய கதைக்கும் என்னோடய திறமைக்கும் தான் இங்கே க்ரெடிட்ஸ் தேவையே தவிர என்னோடய ஃபேஸுக்கு க்ரெடிட்ஸ் தேவையில்லை. இங்கே தேவை கண்டென்ட் உள்ள ஒரு கதை, கருத்து, என்னோடய வாய்ஸ். அதை கேட்கும் போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்ற உங்களோட கமெண்ட்ஸ் இங்கே முக்கியம். இது மட்டும்தான் பிரதர், என்னோடய ஃபேஸ் முக்கியம் கிடையாது. ஸோ இனிமேல் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இது ரூடாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கிற பட்சத்தில் ஐம் சாரி. நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை. பட் அந்த ஒரு விஷயம் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் என்னடா இது, நாம் சொன்ன விஷயம் அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்துக்கும் அவர் கேட்ட விஷயத்துக்கும் கூட சத்தியமாக சம்மந்தம் இல்லைங்க. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் எனக்கு ஹர்ட் ஆச்சு. அப்புறம் நம்ம சேனலை நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ரொம்ப பேர் பார்த்துட்ருக்கீங்க நிஜமாவே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஆகா, இத்தனை பேர் நமக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரிய போகிறது கிடையாது. நான் நினச்சா நான் பாட்டுக்கு டைம் பாஸுக்கு கதை எழுதி போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு அது தேவையில்லை. ஒரு வேலை செஞ்சால் ஒழுங்காக செய்யணும். நான் என் இஷ்டத்துக்கு கதை எழுதி போடுறது அது ஒரு கேட்டகரினா, இப்போ நான் உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் மூலமாக பேசும்போது உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அதை புரிஞ்சு நான் ஒரு கதை எழுதும் போது அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கே அது கொஞ்சம்
ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஆகா நம்ம அன்றைக்கி அவங்கக்கிட்ட அப்படி கேட்டோம்ல, அதுக்காக அவங்க இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. நான் கேட்டு ஒருத்தங்க செஞ்சுருக்காங்க. இல்லை நம்ம அன்றைக்கி இதை மாற்றிக்க சொன்னோமே, அவங்க செஞ்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று, நாம் நினச்ச மாதிரி ஒரு கதை கேட்கும்போது அது நமக்குள்ளே ஒரு அலாதியான ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம நிறைய கதைகள் படிப்போம். நானும் நிறைய கதைகள் படிச்சிருக்கேன். நானும் நிறைய கதைகள் படிக்கிறதோ கேட்குறதோ அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்போது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி அன்றைக்கி ஒரு கதை படிச்சிட்டேன்னா அன்றைக்கி நாளெல்லாம் என்னமோ ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் பிஸியாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு எஸ்கேப் வே இந்த மாதிரியான கதைகள், கற்பனைகள். அது நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும். அப்போது சொல்லுங்கன்றேன். உங்களுக்கு எந்த மாதிரி கதை வேணும்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி கதைகளை கொடுக்குறேன். இது பெரிய விஷயமாங்க, சின்ன விஷயம் தானே. சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன முயற்சியாக கதை கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இப்படியான கதைகளை கேட்கறதுக்கு ஜேஆர் நாவல்ஸ் அண்ட் ஆடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் பேசியது நான் ஆர்ஜே ஜெயாராஜி. வரட்டா.